ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பூசணிக்காய் தட்டைப்பயிறு போட்டு கூட்டு வைக்கிறது. இது கேரளா டிஷ்ஷு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பூசணிக்காய் இது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி திட்டமாக சேர்த்துக்கணும். லைட்டாக மஞ்சள்தூள். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம், இருந்தாலும் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக நான் லைட்டாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிரும் குக்கரில் வச்சு இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது பரங்கிக்காய் பூசணிக்காய் வெந்த உடனே நம்ம இதை எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ காய் வேகட்டும். பயிறு பூசணிக்காய் போட்டுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் இது மாதிரி துருவி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதில் தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா காய் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு தேவைப்படுது, சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. நல்லா இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கணும், நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க. நான் நார்மல் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். கடுகு வெடிக்கும். 2 காஞ்ச மிளகாய், ஒரு 7 சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பூசணிக்காய் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். இது நம்ம அப்படியே கூட சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். இப்போ ஐட்டங்கள்லாம் நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த பூசணிக்காய் நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெயில் காலத்துலலாம் இது மாதிரி தண்ணி காய்கள் சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இதில் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் துருவின தேங்காய். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூட்டோட ஊற்றிடலாம். இப்போ சூப்பராக நம்மளுடைய பூசணிக்காய் தட்டைப்பயிறு போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கேரளாவில் எரிசேரின்னு சொல்லுவாங்க. இது கேரளா டிஷ் தான். நான் இந்த மெத்தடில் தான் செய்கிறது. நீங்கள் நம்மளுடைய போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.